உங்க ஸ்மார்ட் போனை நீங்க ரொம்ப சூப்பரா பயன்படுத்துறதுக்கு சில சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சூப்பர்ங்கிறது வார்த்தையில் மட்டும் இல்ல, பயன்படுத்துறதுமே ரொம்ப சூப்பரா இருக்க போது. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல இதுதான் நீங்க பார்க்குறது முதல் வீடியோ வந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் நிறைய நேரங்களில் நம்ம ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் பெண்டிங் சொல்லிகிட்டே இருக்கும். அது காரணம் சில ஃபக்கு கூட காரணமாக இருக்கலாம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் எப்படி பார்த்துக்கிறதுனா, குடும்பமான வரைக்கும் உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து அப்டேட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அபவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, இதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து பழைய வெர்ஷனாக இருந்தது அப்படின்னா கரண்டாக என்ன வெர்ஷனாக இருக்கோ அந்த வெர்ஷனுக்கு மாறிடும். அந்த மாதிரி மாறிச்சுனாலே அந்த மாதிரி டவுன்லோட் பெண்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் ப்ளே ஸ்டோரில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் தான் சொல்லி வந்துருச்சு. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, இல்லை பழைய வெர்ஷன் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த ஆன்லைனில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஷேர் பண்ணுறதோ இல்லை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி தான் அனுப்பிச்சிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் அனுப்புறது வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் தான் போகும். இப்படி நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணுற விஷயத்தை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராகவே நீங்கள் மாற்றி அனுப்பிச்சிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதே கூகுள் குரோமில் மேலே போய் குரோம் சொல்லி டைப் பண்ணுங்கள், கோலன் போட்டுக்கோங்க, 2 பேக்ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸ் டைப் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிப்மெண்ட் சொல்லி நிறைய ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஃப்ளாகில் போய் வெப் நோட்ஸ் பப்ளிஷ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதாக இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் என்னபிள் பண்ணிடுங்க. என்னபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே ரீலான்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரீலான்ச் பண்ணிடுங்க. நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே கிரியேட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஷன் என்னபிள் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண விஷயம், நீங்கள் ஷேர் பண்ண போகிற விஷயம் ஏகப்பட்ட ஃபாண்ட் ஸ்டைலாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு இல்லையா. இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படியே யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இல்லை செலக்ட் பண்ணி அனுப்புகிற விஷயத்தை நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றி அனுப்பிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பரான விஷயம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஏதாவது ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஏதாவது அப்ளிகேஷன் பயன்படுத்துவோம். அந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் பயன்படுத்தி வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ தனியாக பிரித்து பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீடியோ ஃபைல் உள்ள ஆடியோ பிரிக்க போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் போய்ட்டு அப்படின்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரீநேமில் .mp4 இருக்கு இல்லையா, நார்மலாக இந்த mp4 mp3 மாற்றிடுங்க. மாற்றினா போதும். ஒரு ஃபைல் வீடியோவில் குறைஞ்சிருச்சு, ஆடியோவில் ஒரு ஃபைல் கூடியிருக்கும். அதே ஆடியோ ஃபைலை இங்கே தான் இருக்கும். அந்த ஆடியோ ஃபைலை திரும்ப நீங்கள் mp4 கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வீடியோவாக திரும்ப மாறிடும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் தான். இந்த ஃபைலை நான் திரும்ப வீடியோ ஃபைலாக மாற்ற போகிறேன். mp3 இருக்கிறத mp4 மாற்ற போகிறேன். ஆடியோ ஃபைல் ஒன்று குறைஞ்சிருச்சு, வீடியோ ஃபைல் ஒன்று கூடியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ திரும்ப உள்ளே வந்துடும். இந்த இருக்கு இல்லையா, வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ ஃபைலை ஈஸியாக எந்த அப்ளிகேஷன் இல்லாமல் ஆடியோ ஃபைலாக மாற்றிக்கலாம். நீங்கள் மாற்றின ஆடியோ ஃபைலை அப்படியே வீடியோ ஃபைலாக மாற்றிக்கலாம். சூப்பரான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, என்னென்ன பயன்படுத்துகிறோன்னே தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் நிறைய நாளாக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், அது பயன்படாமல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அது எப்படி பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான டேப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய மேனேஜ் ஆப்ஸை உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டீங்கன்னா மேனேஜ் ஆப்ஷன் உள்ளே வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் முழுவதுமே இருக்கும். இது ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரீசென்ட்லி அப்டேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா லீஸ்ட் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாத அப்ளிகேஷன், ரொம்ப நாளாக உங்கள் ஃபோனில் உட்காந்துட்டு இருக்கு, இடத்த அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லிஸ்ட் முழுவதுமே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை எத்தனை நாளைக்கு முன்னாடி பயன்படுத்துறீங்க முதல்கொண்டு சொல்லிடுவாங்க. இல்லை தேவைப்படாத அப்ளிகேஷன், நீங்கள் பயன்படுத்தாத அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதனால் உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபோனுக்கு நல்ல ஸ்பேஸும் கிடைக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாகவும் நம்ம கடைசியாகவும் பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த டிப்ஸ் வந்து மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறாங்க இல்லையா,
அவங்களுக்கு உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் உங்கள் ப்ரௌசர் போயிருங்க. ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சர்ச் பண்ணுமோ அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கையாக டேப் பண்ணி, அதாவது ஒவ்வொரு யூஆர்எல்லையே டேப் பண்ணி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. இந்த இருக்குல்லையே அந்த மாதிரி 1 by 1 உள்ளே போவீங்க, திரும்ப வெளியே வருவீங்க, பேக் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வருவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இல்லாமல் இந்த பேக் ஐக்கானை யூஸ் பண்ணாமல் இந்த யூஆர்எல்ல நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரிவியூ பேஜ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா எந்த பேஜுக்குள்ள தான் எந்த யூஆர்எல்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூஆர்எல் மட்டும் ஒரு பாப்அப் மாதிரி மேலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த யூஆர்எல்ல நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, தேவையான விஷயத்தை சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த யூஆர்எல்ல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ரிவியூ பேஜுக்குள்ளே போய்க்கலாம். இது ப்ரௌஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பேக் போய் தான் ஒவ்வொரு பேஜாக வரணும் இல்லை, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பேஜ் போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த 5 டிப்ஸுமே ரொம்ப சூப்பரான டிப்ஸு. நிறைய நேரங்கள் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறீங்கன்னா இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு கீழே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.